ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் கட்டாய ஹெல்மெட் சட்டம் அமல். நகர பகுதிகளில் பொதுமக்கள் பெரும்பாலானோர் ஹெல்மெட் அணியாமல் புறக்கணிப்பு. பொங்கல் பண்டிகையொட்டி தொடர் விடுமுறை எதிரொலி. புதுச்சேரி தற்காலிக பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் அதிகரிப்பு. புதுச்சேரி சண்டே மார்க்கெட்டில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொருட்கள் வாங்க ஆர்வம். குறைந்த விலையில் பொருட்கள் கிடைப்பதால் உள்ளூர் மற்றும் வெளியூர் மக்கள் மகிழ்ச்சி. புதிய மது ஆலைகளுக்கு அனுமதி வழங்கியதில் புதுச்சேரியில் மிகப்பெரிய ஊழல். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பகிரங்க குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பல்வேறு தரப்பினரின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் கட்டாய ஹெல்மெட் அணியும் நடைமுறை ஞாயிற்றுக்கிழமை முதல் அமலுக்கு வந்தது. போதிய விழிப்புணர்வு இல்லாததால் 95% வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணியாமல் சென்றனர். புதுச்சேரியில் கடந்த காலங்களில் 3 முறை கட்டாய ஹெல்மெட் சட்டம் அமல்படுத்தப்பட்டு நடைமுறை சிக்கல்களால் கைவிடப்பட்டது. நிலையில் ஞாயிற்றுக்கிழமை முதல் இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் கட்டாயம் அணிய வேண்டும் என்றும் மீறினால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. புதுச்சேரி நகரப்பகுதியில் மட்டும் ஹெல்மெட் அணிவதற்கு தளர்வு அளிக்க வேண்டும் என அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் பல்வேறு தரப்பினரின் கடும் எதிர்ப்புகளுக்கு இடையே ஹெல்மெட் கட்டாயம் அணிய சட்டம் 4வது முறையாக அமலுக்கு வந்தது. இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகள் ஞாயிற்றுக்கிழமை முதல் ஹெல்மெட் அணிவது கட்டாயம் என உறுதியானது. காவல்துறையினர் முக்கிய சாலை சந்திப்புகளில் ஹெல்மெட் அணியாமல் செல்பவர்களை பிடித்து அபராதம் விதிக்க தயாராக இருந்தனர். நிலையில் 95% வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணியாமல் பயணித்து வந்தது குறிப்பிடத்தக்கது. நாங்கள் 20 வருஷம் முன்னாடிலேருந்தே போட்டிருந்தோம். நடுவில் அது கொஞ்சம் விட்டாச்சு, ஆரவெல்ல வேலை பார்க்கல போட்டிருந்தாரு. நடுவில் கொஞ்சம் விட்டதுனால மறந்துடுது. கண்டிப்பாக போட்டாக்கா ஆக்சிடென்ட் ஆனாலும் தலையில் அடிப்படாது. மேக்ஸிமம் மேஜர் பார்ட் அடிப்படாமல் இருக்கும். உடம்புனா கை கால் ரெக்கவர் பண்ணிக்கலாம் சீக்கிரம். தலை அது இல்லாமல் பாண்டிச்சேரியில் லாஸ்ட் இயர் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட் நமக்கு தான். நான் ஹெல்மெட் இது வரைக்கும் போடுறதில்லை. நான் இதுமாரி போடுறதுனால சரி போட்டுக்கிறேன். ஆனால் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க. இருந்தாலும் நமக்கு சேஃப்டியாக இருக்குது. போட்டு அதான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. கொஞ்சம் அப்படியே ஒரு இதாகுது. நான் ஹெல்மெட்டு போடுவேன். பொதுவாக ரொம்ப தூரம் போடுற மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக நானே போட்டுட்டு போவேன். ஆனால் கடைக்கு போகணுன்னா நான் போட மாட்டேன். அதை வச்சு பராமரிக்கிறது தான் சிரமம் இருக்குது. போட்டுக்கிறது எனக்கு எதுவும் தெரியல. இப்போ கடைக்கு உள்ளே போகணுன்னா இதை கையில் எடுத்துகிட்டு வரணும். வண்டியில் வச்சுட்டு போக முடியாது. பொங்கல் தொடர் விடுமுறையை அடுத்து அவரவர் சொந்த ஊருக்கு படையெடுக்கும் மக்களால் புதுச்சேரி தற்காலிக பேருந்து நிலையம் முழுவதும் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையொட்டி தொடர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொங்கல் பண்டிகையை அவரவர் சொந்த ஊரில் கொண்டாடும் விதமாக புதுச்சேரியில் தங்கியுள்ள வெளிமாநில மக்கள் அவரவர் சொந்த ஊருக்கு புறப்பட்டு சென்றனர். இதன் காரணமாக புதுச்சேரி தற்காலிக பேருந்து நிலையம் முழுவதும் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. மேலும் பேருந்து இயக்குவதற்கு முன்பாகவே முண்டியெடுத்து கொண்டு இருக்கையை பிடிக்கும் வண்ணம் பயணிகள் முண்டியெடுத்து சென்றனர். சில ஊர்களுக்கு பேருந்துகள் வரும் வரையில் மக்கள் காத்திருந்து ஏறி சென்றனர். பொங்கல் பண்டிகையொட்டி தொடர் விடுமுறை காரணமாக தற்காலிக பேருந்து முழுவதும் மக்கள் கூட்டத்துடன் களை கட்டியது. புதுச்சேரியில் பொங்கலையொட்டி சண்டே மார்க்கெட்டில் அலைமோதிய மக்கள் கூட்டம். குறைந்த விலையில் துணிகளை வாங்கி உள்ளூர் மற்றும் வெளியூர் மக்கள் மகிழ்ச்சி. புதுச்சேரியின் மிகப்பெரிய அடையாளமாக இருப்பது சண்டே மார்க்கெட். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இயங்கும் இந்த வார சந்தையான சண்டே மார்க்கெட்டில் 5000க்கும் மேற்பட்ட கடைகள் வைக்கப்பட்டுள்ளன. பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் இருந்து செயல்படும் இந்த சண்டே மார்க்கெட்டிற்கு மக்களின் ஆதரவு எப்போதும் உண்டு. தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ், ரம்ஜான் என விழா காலங்களில் சண்டே மார்க்கெட் களை கட்டி காணப்படும். அந்த வரிசையில் பொங்கல் பண்டிகையொட்டி ஞாயிற்றுக்கிழமையான சண்டே மார்க்கெட்டில் ஏராளமான மக்கள் குவிந்தனர். புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், திண்டிவனம், மரக்காணம் ஆகிய பகுதிகளில் இருந்தும் விடுமுறை நாள் என்பதால் ஏராளமான மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகளும் சண்டே மார்க்கெட்டில் அதிக அளவில் கூடி தேவையான பொருட்களை வாங்கி சென்றனர். குறைந்த விலையில் அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில் கிடைப்பதால் மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை மகிழ்ச்சியுடன் வாங்கி சென்றனர். புதுச்சேரியில் புதிய மது ஆலைகளுக்கு அனுமதி வழங்கியதில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றிருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூறுகையில், புதுச்சேரியில் மதுபான ஆலை உரிமத்தை பெற முதல்கட்ட கடிதத்தை 8 கம்பெனிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
புதுச்சேரி மாநில அரசு ஒரு ஊழல் மலிந்த அரசு. புதுச்சேரி மாநில மக்களை வஞ்சிக்கின்ற அரசு. மக்களுக்கான அறிவித்த திட்டங்களை நிறைவேற்றாத அரசு என்று தொடர்ந்து நான் கூறி வந்ததன் அடிப்படையில் இப்பொழுது இன்னொரு ஊழல் மதுபான தொழிற்சாலைகளுக்கு உரிமம் வழங்குவதில் ஏற்பட்டிருக்கிறது. சுமார் 2 ஆண்டுகளுக்கு முன்பு சட்டமன்றத்தில் மாண்புமிகு பாஜக சட்டமன்ற உறுப்பினர் திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் மதுபான ஆலைக்கான உரிமம் சுமார் 6 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒவ்வொன்றிலும் 10 கோடி ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டிருக்கிறது என்று பகிரங்கமான குற்றச்சாட்டை சட்டமன்றத்திலே சொன்னார். மதுக்கடைகளுக்கான உரிமத்தை பெறுவதற்கான முதல் கட்ட கடிதத்தை 8 கம்பெனிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவே மிகப்பெரிய ஊழல். இந்த மதுபான உற்பத்தி செய்வதற்கான இடைக்கால அனுமதியை புதுச்சேரி மாநிலத்திலே வழங்கி இருக்கிறார்கள். இதுவே மிகப்பெரிய ஊழல். துணைநிலை ஆளுநருடைய ஒப்புதல் இல்லாமல் எப்படி அந்த கடிதம் அந்த கம்பெனிகளுக்கு கொடுக்கப்பட்டது? துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் இல்லாமல் இடைக்கால அனுமதியை புதுச்சேரி அரசு மதுபான உற்பத்திக்கு அந்த கம்பெனிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் பெரிய ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் 8 மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி கொடுக்க சிக்கல் உள்ளதால் அமைச்சரவையில் அதை கொண்டு வந்து அமைச்சரவையில் ஒப்புதல் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதில் 2 மதுபான தொழிற்சாலைகளுக்கு காலக்கெடுவை மீறி முன்னதாகவே தேதியிட்டு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். 100 கோடி ரூபாய் ஒவ்வொரு ஆண்டும் வியாபாரம் செய்திருந்தால் அனுமதி என அந்த தொழிற்சாலைகள் கூறியுள்ளதாகவும் புதுச்சேரி அரசு 8 லைசன்ஸ்களுக்கும் துணைநிலை ஆளுநர் அனுமதி இல்லாமல் தற்காலிக ஒப்புதல் யார் கொடுத்தது என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய் உள்ளதாகவும் மதுபான உரிமை கொடுப்பதற்காக இந்த அரசு செய்துள்ள தில்லுமுள்ளு ஊழல் தொடர்பாக துணைநிலை ஆளுநர் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும், இல்லையென்றால் காங்கிரஸ் கட்சி சார்பில் நீதிமன்றத்தை நாடுவதை தவிர வேறு வழியில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில் தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கப்பட்டு வருவதாகவும், ஆனால் புதுச்சேரியில் பொங்கல் தொகுப்பு கொடுக்காமல் உள்ளதாகவும், ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி மக்கள் வஞ்சிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ஏற்கனவே மின்சாரத்துறையை அதானியிடம் ஒப்படைக்க ரகசிய ஒப்பந்தம் போடப்பட்டுள்ள நிலையில் திடீரென 330 கோடி ரூபாய் முதலீடு செய்து ப்ரீபெய்ட் மின் மீட்டர் வாங்கி தற்போதுள்ள மீட்டர்களை மாற்ற முடிவு செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த காலத்திலேயும் மின்சாரத்துறையை தனியார் மயமாக்க விடமாட்டோம் என்றும் ப்ரீபெய்ட் திட்டத்தை நடைமுறைப்படுத்த விடமாட்டோம் என்றும் கூறியுள்ள அவர் அரசை எதிர்த்து காங்கிரஸ் போராட்டத்தில் ஈடுபடும் என்றும் திட்டவட்டமாக அந்த பேட்டியின் போது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கடல் சீற்றத்தால் மாயமான செயற்கை மணற்பரப்பு காரணமாக சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். பொங்கல் மற்றும் வார விடுமுறை முன்னிட்டு புதுச்சேரியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். புதுவையின் முக்கிய பொழுதுபோக்கு மையமாக திகழும் கடற்கரை சாலைக்கு வந்த சுற்றுலா பயணிகளுக்கு ஏமாற்றம் காணப்பட்டது. அங்கு தலைமை செயலகம் முதல் பழைய துறைமுகம் வரை செயற்கை மணற்பரப்பு உருவாக்கப்பட்டிருந்தது. கடந்த 3 நாட்களாக கடல் சீற்றம் காணப்பட்ட நிலையில் இந்த செயற்கை மணற்பரப்பு முழுவதும் கடல் நீரில் மூழ்கியுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி கால் நனைத்து விளையாட முடியாமல் போனது. இருப்பினும் அவர்கள் பாதுகாப்பாக கடற்கரை சுவர் மற்றும் பாறைகள் மீது அமர்ந்து கடலின் அழகை வேடிக்கை பார்த்து சென்றனர். சாலை பாதுகாப்பிற்காக தலைக்கவசம் பயன்பாடு குறித்து புதுச்சேரி அரசின் முயற்சிக்கு ஜிப்மர் நிர்வாகம் ஆதரவு தெரிவித்துள்ளது.
புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு அறிவிப்பின்படி ஜனவரி மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் அரசு ஊழியர்கள் மற்றும் அனைத்து இருசக்கர வாகன ஓட்டிகளும் ஹெல்மெட் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு ஜிப்மர் நிறுவனம் முழு ஆதரவு அளிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு முன்னணி சுகாதார நிறுவனமாகிய ஜிப்மர் விபத்துகளால் ஏற்படும் இறப்புகள் மற்றும் காயங்களை குறைப்பதில் சாலை பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை அங்கீகரிப்பதாகவும், புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறையின் பூஜ்ய இறப்பு மிஷன் பிரச்சாரம் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சாலை விபத்துகளால் ஏற்படும் காயங்கள் மற்றும் இறப்புகளை ஹெல்மெட் பயன்பாட்டின் மூலம் கணிசமாக தவிர்க்கலாம் எனவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஹெல்மெட் அணிவதால் உயிரிழப்பை 40% வரை குறைக்க முடியும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் தலைமைச் செயலகம் அருகே ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருந்த உணவகங்களை அகற்றும் பணி நடைபெற்றது. புதுச்சேரி என்றாலே சுற்றுலா எனும் அளவிற்கு வார விடுமுறை மற்றும் தொடர் விடுமுறை காலங்களில் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். அந்த வகையில் சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்வது புதுச்சேரி கடற்கரையே ஆகும். இந்நிலையில் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக புதுச்சேரி கடற்கரை சாலை தலைமைச் செயலகம் அருகே அதிக அளவில் உணவகங்கள் ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்தது. இதனிடையே தலைமைச் செயலகம் அருகே அதனையொட்டி வைக்கப்பட்டிருந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த உணவகங்களை நகராட்சி ஊழியர்கள் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக தலைமை செயலகம் ஒட்டி பிரெஞ்சு துணை தூதரகம் எதிரே அமைக்கப்பட்டிருந்த உணவகங்கள் அனைத்தும் அப்புறப்படுத்தப்பட்டன. ஆக்கிரமித்து செய்யப்பட்டிருந்த உணவகங்கள் அப்புறப்படுத்திய பின்னர் அப்பகுதியில் உள்ள கட்டுமான கழிவுகளும் அப்புறப்படுத்தும் பணி நடைபெற்றது. தற்போது அந்த சாலை முழுவதும் அகலமாகவும் அழகாகவும் காட்சியளித்து வருவது குறிப்பிடத்தக்கது. காட்டேரிக்குப்பம் பகுதியில் ஹெல்மெட் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் தமிழரசன் இனிப்புகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரியில் ஹெல்மெட் கட்டாய சட்டம் மீண்டும் அமலுக்கு வந்துள்ள நிலையில் காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட திரௌபதி அம்மன் கோவில் சந்திப்பில் ஹெல்மெட் அணிந்து வந்த நபர்களை காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் தமிழரசன் வாகன ஓட்டிகளை பாராட்டி இனிப்புகள் வழங்கினார். மேலும் ஹெல்மெட் அணியாமல் வந்த நபர்களை இனிமேல் ஹெல்மெட் அணியாமல் வந்தால் 1000 ரூபாய் அபராதம் கட்ட நேரிடும் எனவும் எச்சரிக்கை விடுத்து ஹெல்மெட் அணிவதன் மூலம் ஏற்படும் நன்மைகள் குறித்து அறிவுரையும் வழங்கி அனுப்பி வைத்தார். நம்முடைய ஒவ்வொரு உயிரும் முக்கியமானது. நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்மளை அனுப்பி வைக்கிறாங்க. போனவங்க நல்லபடியாக திரும்பி வரணுன்றதுக்கு நம்ம பிள்ளைங்களாம் எதிர்பார்த்துருக்குது. அந்த ஆசையை நிறைவேற்றணும். ஒவ்வொரு உயிரும் முக்கியமானதுன்னு தான் அந்த அரசாங்கம் இந்த ஹெல்மெட் இதை கொண்டு வந்திருக்கு. இன்னைக்கு 12ஆம் தேதியிலேருந்து கட்டாயம் ஹெல்மெட் எல்லாம் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் அறிவுறுத்திருக்காங்க. நம்ம இன்னையிலேருந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறோம். இன்னைக்கு ஹெல்மெட்டு போட்டுருக்கவங்கள சந்தோஷமாக வாழ்த்துறோம். ஹெல்மெட்டு போடாதவங்களை கண்டிப்பாக போடணும். போடலைன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அறிவுறுத்துறோம். இது இன்னையிலேருந்து இது பண்ணுறோம். ஹெல்மெட்டு போடலைன்னா 1000 ரூபா ஃபைனு. எல்லாருக்கும் இது தெரியணும். ஹெல்மெட்டு போடாதவங்களும் இது தெரியணும். சட்டத்துக்காக நம்ம இதை போடுன்னு நினைக்கக்கூடாது. நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் இதை போடுறதுன்னு நம்ம நினச்சிக்கணும். அது ஜென்ஸாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி, இனிமேல் பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போடணும். புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் ஆதார் முக அங்கீகார வருகை பதிவேடு அமல்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுவை அரசு அலுவலகங்களில் பணிக்கு வராமலே வருகை பதிவேட்டில் கையெழுத்து போட்டுவிட்டு சம்பளம் வாங்குவது, பாதி நேரம் மட்டுமே அலுவலகத்தில் இருப்பது, தனக்கு பதிலாக மற்றொரு நபரை பணி செய்ய வைப்பது உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக தொடர் புகார்கள் வந்தவண்ணம் உள்ளன. இத்தகைய ஊழியர்களை கண்டறிந்து தடுப்பதற்காக நாடு முழுவதும் உள்ள அரசு ஊழியர்களின் வருகை பதிவேடு அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கும் பணியில் தேசிய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் தேசிய தகவல் மையம் ஈடுபட்டு வருகிறது. அரசு அலுவலகங்களில் காகித வருகை பதிவேட்டில் கையெழுத்திடும் முறை ஒழித்து ஆதாருடன் இணைக்கப்பட்ட விரல் ரேகை வருகை பதிவேடு முறை அரசு அலுவலகங்களில் அமைக்கப்பட்டு வருகிறது. இதேபோன்று புதுச்சேரியில் உள்ள தலைமைச் செயலகம் தொடங்கி அரசு மருத்துவமனை வரை உட்பட பல்வேறு அரசு அலுவலகங்களில் விரல் ரேகை வருகை பதிவேடு கருவி பொருத்தப்பட்டு சில இடங்களில் பயன்பாட்டிற்கும் வந்துள்ளது. நிலையில் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை வளாகத்தில் 12 இடங்களில் ஆதார் ரேகை வருகை பதிவேடு அமைக்கப்பட்டுள்ளது. இதில் ஒரு படி மேலே சென்று ஊழியர்களின் வருகை பதிவேட்டை துல்லியமாக்க ஆதார் முக அங்கீகார வருகை பதிவேடு முறை கடந்த வாரம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த முறையில் கடந்த வாரம் ஊழியர்களின் வருகை பதிவேடு மிக துல்லியமாக பதிவானது. இதே நடைமுறை புதுச்சேரியில் அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் விரைவில் வர உள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் இது குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் உள் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களிலும்
ஜனவரி மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவித்துள்ளது. வரும் 14, 15ஆம் தேதிகளில் தெற்கு மற்றும் வடக்கு மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், இதேபோல் வரும் 16, 17ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் நடைபெற்ற திருத்தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்தனர். உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆண்டுக்கு இருமுறை ஆணி திருமஞ்சனம் மற்றும் மார்கழி ஆருத்ர தரிசன விழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இதனையொட்டி முக்கிய திருவிழாவான ஆருத்ர தரிசன விழா ஜனவரி மாதம் 4ஆம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையடுத்து காலை மற்றும் இரவு வேளைகளில் ஸ்ரீ சிவகாமி சுந்தரி சமேத நடராஜமூர்த்தி வீதி உலாவும் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான திருத்தேர் விழா ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை தொடங்கியது. திருத்தேர் விழாவையொட்டி ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத நடராஜமூர்த்தி சித்த சபையிலிருந்து புறப்பட்டு தேர் நிலையான கீழ் வீதிக்கு வந்தடைந்தது. பின்னர் அங்கு தயாராக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தேர்களில் சிவகாம சுந்தரி அம்மன், நடராஜமூர்த்தி, முருகர், விநாயகர், சண்டிகேஸ்வரர் ஆகிய சுவாமிகள் தனித்தனி தேரில் வைக்கப்பட்டு தேர் நிலையான கீழவதில் இருந்து சுமார் 8:30 மணி அளவில் திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். தேரானது கீழரத வீதி, தெற்கு ரத வீதி, மேலரத வீதி, வடக்கு ரத வீதியாக சென்று மாலை 5 மணி அளவில் தேர் நிலையான கீழரத வீதிக்கு மீண்டும் வந்தடைந்தது. அங்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் சிவகாம சுந்தரி சமேத நடராஜ பெருமாள் 1000 கால் மண்டபத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சுவாமிகளுக்கு சிறப்பு அர்ச்சனை மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இந்த தேர் திருவிழாவையொட்டி கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 7315 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 980 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.